இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தற்கொலை செய்து கொள்கின்றவர்களுக்கு எங்களுடைய பங்கிலே அடக்க சடங்குகள் எதுவும் நிகழ்த்தப்படுவதில்லை. அவர்களுடைய கல்லறை கூட கல்லறை தோட்டத்தின் ஒரு ஓரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு நேயர் சொல்லி, கத்தோலிக்க திரு அவை இதை பற்றி என்ன சொல்லுகிறது என்று கேட்டிருந்தார். அருமையான கேள்வி. கத்தோலிக்க திரு அவையின் சட்ட தொகுப்பு இது பற்றி நேரடியாக எதுவும் சொல்லவில்லை. லத்தீன் வழிபாட்டு கத்தோலிக்க திரு அவையின் சட்ட தொகுப்பு சட்ட எண் 1184 வெளிப்படையாக பாவம் செய்தவர்கள் தாங்கள் இறப்பதற்கு முன்னர் கூட மனம் மாற்றத்தின் அடையாளம் இல்லாமல் இறந்திருந்தார், அல்லது வெளிப்படையாக பாவம் செய்து இறந்த அவர்களை கல்லறையிலே அடக்கம் செய்தால், அவர்களுக்கு அடக்க சடங்குகள் நிகழ்த்தினால் பிறருக்கு துர்மாதிரியாக இருக்கும் என்ற சூழல் ஏற்பட்டால் அவர்களுக்கு அடக்க சடங்குகள் நிகழ்த்த மறுக்கலாம் என்று சொல்லியிருக்கிறது. அதையே கிழக்கத்திய கத்தோலிக்க திரு அவையின் சட்ட தொகுப்பு சட்ட எண் 877 சொல்லுகிறது. ஆக தற்கொலை செய்து கொள்கின்றவர்கள் வெளிப்படையான பாவம் செய்தவர்களா, சாவான பாவம் செய்தவர்களா, அவர்கள் இறப்பதற்கு முன்னதாக மன மாற்றத்தின் அடையாளம் இல்லாமல் இறந்தார்களா என்பதை கவனிப்பது மிக மிக முக்கியம். ஒரு சில காலத்திற்கு முன்னர் தற்கொலை செய்து கொண்டவர்களுக்கு அடக்க சடங்குகளும் மற்றவர்களோடு சேர்ந்து கல்லறையில் புதைக்கப்படுவதும் மறுக்கப்பட்டது உண்மைதான். ஏனென்றால் தற்கொலை செய்து கொள்கின்றவர்கள் 10 கட்டளையிலே 5வது கட்டளையான கொலை செய்யாதிருப்பாயாக என்னும் கட்டளையை மீறி தங்கள் உயிரை தாங்களே மாய்த்துக் கொள்வதால் சாவான பாவம் செய்கின்றனர் என கருதப்பட்டது. அப்படி சாவான பாவத்தில் இறக்கின்றவர்களுக்கு கல்லறையில் மற்றவர்களை போன்று இடம் கொடுத்தால், அல்லது மற்றவர்களுக்கு கொடுக்கப்படுவது போன்று அடக்க சடங்குகள் கொடுக்கப்பட்டால் அது பலருக்கு துர்மாதிரியாக அமைந்துவிடும் என்றும், ஒருவேளை தற்கொலை செய்து கொள்வது தவறு இல்லையோ எனும் எண்ணத்தை கொடுத்து விடும் என்றும் கருதினர். அதனால் அடக்க சடங்குகள் நிகழ்த்தவும் கல்லறையில் மற்றவர்களோடு சேர்ந்து அடக்கம் செய்யப்படுவதும் அவர்களுக்கு மறுக்கப்பட்டது. அது அந்த காலம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பல தெளிவுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. மருத்துவ அறிவியல் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. மெய்ப்பு பணியிலே புதிய பார்வைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இவை தற்கொலை செய்து கொள்கின்றவர்களை பற்றி புரிந்து கொள்வதற்கு அதிக வாய்ப்புகளை வழங்குகின்றன. தற்கொலை செய்து கொள்வது மிகப்பெரிய அல்லது சாவான பாவமாக இருந்தாலும் அத்தகைய முடிவை எடுப்பவர்கள் முழு சுதந்திரத்துடன் முடிவெடுக்கக்கூடிய நிலையில் இருந்தார்கள் என்று கூற முடியாது. பல்வேறு மருத்துவ ஆய்வுகள் மற்றும் மெய்ப்பு பணி ஆய்வுகளின் அடிப்படையில் பார்க்கும்போது பெரும்பாலும் தற்கொலை செய்து கொள்கின்றவர்கள் மிகுந்த மன அழுத்தத்துடன் இருக்கிறார்கள். அவர்கள் முழுமையான மன சுதந்திரத்துடன் இருக்கிறார்கள் என்று கூற முடியாது. ஒருவர் தான் எடுக்கும் முடிவுகளுக்கு அவர் காரணமாக இருக்க வேண்டுமெனில் அவர் முழு சுதந்திரத்துடன் இருந்திருக்க வேண்டும். தற்கொலை செய்து கொள்கின்றவர்களில் பெரும்பாலானோர் இத்தகைய முழு சுதந்திரத்துடன் இருந்தார்களா, முழு சுதந்திரத்துடன் முடிவுகள் எடுத்தார்களா என்பது மாபெரும் கேள்விக்குறி. அவர்கள் சுதந்திரம் இல்லாமல் முடிவுகள் எடுத்திருந்தால் அவர்கள் பாவம் செய்தார்கள் என்று நாம் கூற முடியாது. அதே போன்று ஏதோ அவசரத்தில் தீவிரமான மன அழுத்தத்தில் தற்கொலை செய்து கொள்ள முடிவெடுத்திருந்தாலும் தனது சாவின் இறுதி நேரத்தில் அவர் மனம் வருந்தினாரா, மனம் மாறினாரா, கடவுளுடைய அன்பை புரிந்து கொண்டாரா என்றும் நாம் திட்டவட்டமாக கூற முடியாது. ஒருவேளை தன்னுடைய அந்த இறுதி நேரத்தில் தன்னுடைய முடிவு தவறானது என்று நினைத்து அவர் மனம் வருந்தி இருக்கலாம். எனவே அப்படிப்பட்டவரை நாம் தீர்ப்பிடுவதோ அல்லது அவர் நரகத்துக்குத்தான் செல்வார் என்று கூறுவதோ சரியாகாது. எனவே தான் கத்தோலிக்க திரு அவையின் மறைக்கல்வி தொகுப்பு எண் 2283 இப்படி கூறுகிறது: தற்கொலை செய்து கொள்கின்றவர்களுக்கு முடிவில்லா வாழ்வு கிடைக்குமா என நாம் சந்தேகப்படக்கூடாது. கடவுளால் அவருக்கே உரிய வழிகளில்
அவர்கள் மீட்புக்கான மனமாற்றம் அடைவதற்கான வாய்ப்பை அவர்களுக்கு வழங்க முடியும். தற்கொலை செய்து கொண்டவர்களுக்காக திரு அவை ஜெபிக்கிறது என்று சொல்கிறது. ஆக இன்றைய காலகட்டத்தில் தற்கொலை செய்து கொள்கின்றவர்களுக்கு திரு அவை அடக்க சடங்குகளை நிகழ்த்த மறுப்பதில்லை. கல்லறையிலும் அவர்களுக்கு தனியாக இடத்தை கொடுத்து ஒதுக்கி வைப்பதில்லை. எனினும் வேண்டுமென்றே தெளிவான மனதுடன் தற்கொலை செய்து கொள்ள முடிவெடுத்து இறந்ததற்கான ஆதாரம் இருந்தால் அப்படிப்பட்டவர்களுக்கு அடக்க சடங்குகளும் கல்லறையும் மறுக்கப்படலாம். எப்படி இருப்பினும் நாம் ஒருபோதும் அப்படிப்பட்டவர்களை தீர்ப்பிடக்கூடாது. திருத்தந்தை பிரான்சிஸ் அடிக்கடி கூறுவது போல கடவுளுடைய கருணையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். கருணையுள்ள கடவுளால் மட்டுமே மனித மனங்களின் ஆழத்துக்குள் சென்று மனிதனை கண்டுபிடிக்க முடியும். ஆக இது குறித்த தெளிவுகளை இறை மக்கள் அனைவரும் அறிந்து கொண்டால் தற்கொலை செய்து கொள்கிறவருடைய அடக்க சடங்கு மற்றும் கல்லறை சம்பந்தமான விஷயங்களில் குழப்பம் வராது. கத்தோலிக்க மக்கள் வாழும் ஒரு பங்கு ஓர் இறை சமூகம், ஒரு குடும்பம். யாரேனும் ஒருவர் தீவிர மன அழுத்தத்தில் இருந்தால் அவரை நாம் நம்முடைய ஜெபத்தில் தாங்கி பிடிப்போம். அவர் நலம் பெற, மீண்டும் புத்துயிர் பெற நம்மால் முடிந்த வரையில் அவருக்கு உதவுவோம். மீண்டும் சந்திப்போமா? நன்றி, வணக்கம்.